உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியரின் கனிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் பீசஸ் வச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அதில் என்னென்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பான் நகர்த்துறோன்னா எந்த பான் நகர்த்தணும் அப்படிங்கிற பற்றி, நடுவில் இருக்க பானா, ஓரத்தில் இருக்க பானா, எதை ஆரம்பத்தில் நகர்த்தணும், எதை நகர்த்தக்கூடாது, நைட்டு வரணுன்னா நைட் எங்கே வரணும், எங்கே வரக்கூடாது, பிஷப் எடுத்துகிட்டு எங்கிட்டு போகலாம், எங்கிட்டு போகக்கூடாது, குயினை எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல வைக்கக்கூடாது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 3 பான், கிங் பான், குயின் பான், இதை வந்து கிங் பான்னு சொல்லுவோம், இதை வந்து குயின் பான்னு சொல்லுவோம், இதை வந்து குயின் சைடு பிஷப் பான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது குயின் சைடு பிஷப் பான், இது கிங் சைடு பிஷப் பான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கிங்கோட ஏரியாவில் இருக்க பானை நம்ம தள்ளக்கூடாது. ஏன் அப்படி தள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு வீக்னஸ் க்ரியேட் ஆகிடும். அதாவது கிங்கை வந்து சேஃப்டி பண்ணாமல் ஓப்பன் ஸ்பேஸில் விட்ட மாதிரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு மூவ் இங்கே வைக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்து இவங்க உடனடியாக வந்து செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பானுக்கு அடிப்படை போகுது, சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, அவங்க அடிக்கிறாங்கன்னா நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள் இமீடியட்டாக உங்கள் கிங்குக்கு ஆபத்து வந்துடும். இப்போ பாருங்கள் கேமே முடிஞ்சிச்சு. இந்த பீஸை வச்சு நீங்கள் தடுக்க முடியாது, இந்த பீஸை வச்சு தடுக்க முடியாது, வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி சிம்பிளாக உங்களோட கேம் வந்து லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். அதனால் எப்போயுமே இந்த பானை நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வேகமாக நகர்த்தி விடக்கூடாது. அதுதான் ரொம்ப மைண்டில் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கூடாது எதுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த பானை ஆரம்பத்தில் தள்ளாதீங்க. தள்ளி ஆடினீங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு வீக்னஸ் க்ரியேட் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? நம்ம கோட்டை கட்டணும். அதாவது கிங்கை சுற்றி வந்து 3 லேயர் ப்ரொடெக்ஷன், 4 லேயர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அடுக்கடுக்காக பீசஸ் இப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த லைனில் செக் வைக்கணும்னா 1 லேயர் 2 லேயர் 2 ப்ரொடெக்ஷன் இருக்குது. இங்கே டைரெக்டாக அட்டாக் பண்ணால் 1 லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதுவே இங்கே ஒரு பிஷப் வந்திருக்குன்னு வைங்களேன், இப்படி தள்ளி விட்டு ஒரு பிஷப் இங்கே வந்திருக்கு அப்படின்னா இது 2 லேயர் ப்ரொடெக்ஷன். உங்கள் கிங்கை ரீச் பண்ணணும், இவங்க 2 பேர்த்தையும் தாண்டி வரணும். இப்படி ஒரு நைட் இருக்குன்னு வைங்களேன், 1 2 3 லேயர்ஸ் வந்து இதுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்குது. அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறது உங்கள் கிங்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் நீங்கள் காப்பாற்றி வைக்கணும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது இந்த மாதிரி ஒரு 3 லேயர் ப்ரொடெக்ஷன் வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கெல்லாம் உங்களோட பீசஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இது 3 லேயர்ஸ் இருக்குது. இந்த டைரெக்ஷன்லேருந்து அட்டாக் பண்ணாங்கன்னா 3 லேயர் இருக்குது. இங்கே ஒரு நைட்டு, இங்கே ஒரு நைட்டு இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு இங்கே ஒன்று, குயின் இங்கே இப்படி இருக்குன்னு அந்த பொசிஷன் பாருங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்தா 1 லேயர் ப்ரொடெக்ஷன், ரைட்டுங்களா? இந்த பக்கத்தில் இப்படி வரலாம் அப்படின்னா 1 2 அப்புறம் தான் கிங்கை ரீச் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்புறம் தான் ரீச் பண்ண முடியும். இந்த சைட்லேருந்து பார்த்தா 1 2 அப்புறம் தான் ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி கிங்கை வந்து எதிரிகள் எளிதில் அட்டாக் பண்ண முடியாத ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆடுறது தான் நல்ல முறை. நீங்கள் அப்படி தான் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் கிங் பானை தள்ளி விளையாடலாம், குயின் பானை தள்ளி விளையாடலாம், குயின் சைடு உள்ள பிஷப் பானை தள்ளி விளையாடலாம். இது வந்து ஒரு இப்போ ஒரு 40% ஆடுவாங்கன்னு வைங்களேன். இது ஒரு 60-70% ஆடுவாங்க. இதையும் அதே மாதிரி ஒரு 70% 60% அப்படி ஆடுவாங்க பீப்புள்ஸ். சரிங்களா? அப்போது E4 ஆடலாம். இதுக்கு பேர் E4னு பேர், இதுக்கு பேர் D4னு பேர், இதுக்கு பேர் C4. இந்த 3 பானை 2 ஸ்டெப்ஸ் தள்ளி ஃபஸ்ட்டு மூவ் ஆடலாம். அது உங்களுக்கு நல்ல கேமை கொடுக்கும். இது கொஞ்சம் NF3, இது ஒரு 25% 30% இது ஆடுறவங்களும் உண்டு. ரைட்டுங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த ஓப்பனிங், கிங் பான் ஓப்பனிங், குயின் பான் ஓப்பனிங், இந்த மாதிரி ஓப்பனிங்க்கெலாம் நிறைய வெரைட்டி ஆஃப் பேர் இருக்குது. நான் உங்களுக்கு பேர் டீட்டெயிலோட ஓப்பனிங் கிளியராக உங்களுக்கு ஒவ்வொரு ஓப்பனிங்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட்டுங்களா? வர வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஓப்பனிங் எப்போ நம்ம போடலாம், எப்போ போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு ஓப்பனிங்காக நீங்கள் கற்றுக் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த பானை தள்ளுறதன் மூலம் நீங்கள் இந்த பிஷப் வெளியே வர்றதுக்கான சான்ஸை கொடுக்குறீங்க. அதே போல் இந்த குயின் வெளியே வர்றதுக்கான சான்ஸை கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு மூவுக்கும் அதுக்கு பின்புலமாக எது எப்படி வெளியே வரப்போகுது, எந்த பீஸ் எப்படி வெளியே வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதைத்தான் நீங்கள் இப்போ கவனித்து நீங்கள் ஆடணும். இப்போ இந்த பானை ஆடினீங்கன்னா இந்த பீஸ் வெளியே வர்றதுக்கு எப்போயும் இடைஞ்சல் இல்லை, இந்த பீஸ் வெளியே வர்றதுக்கு இடைஞ்சல் இல்லை, இந்த பீஸ் வெளியே வர்றதுக்கு இடைஞ்சல் இல்லை. சரிங்களா?
அதுதான் அந்த மாதிரி இடைஞ்சல் இல்லாமல் நம்மளே நம்ம பீஸுக்கு இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். சரி, இந்த பானை வைக்கலாம். அவங்க இப்படி வச்சுட்டா என்ன பண்ணுறது? ரைட்டா? சரி, அவங்க இப்படி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இப்படி ஆடும்போது அவங்களும் அதே மாதிரி ஆடுறது வழக்கம். இப்போ அது மாதிரி தான் நிறைய இருக்குது. இது மாதிரியும் ஆடுவாங்க, இந்த மாதிரியும் ஆடுவாங்க. இதில் ஓப்பனிங்ஸில் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓப்பனிங் படித்தேன் படிக்கல, ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பானை 2 ஸ்டெப்ஸ் தள்ளுங்க. அண்ட் தென் இந்த பானை 2 ஸ்டெப்ஸ் ஆர் சிங்கிள் ஸ்டெப். ரைட்டுங்களா? இப்போ இதை சிங்கிள் வச்சிங்கன்னா இதை டபுள் வைக்கலாம், இதை டபுள் வச்சிங்கன்னா இதையும் டபுள் வைக்கலாம். சரிங்களா? இந்த 3 பானை முன்னாடி கொண்டு வந்து ஆடுறது ஒரு ஸ்டைல். இது ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 பான் மட்டும் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பிஷப் இங்கே, இந்த பிஷப் இங்கே, இந்த நைட் இங்கே, இந்த நைட் இங்கே, இந்த குயின் வந்து ஒரு ஸ்டெப்பு தான். கிங்குக்கு முன்னாடி வரலாம், அல்லது குயினுக்கு நேராக வரலாம், அல்லது இந்த பான் இல்லாமல் இருக்கிறப்போ இங்கே வரலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் அந்த குயினுக்கு இங்கே இங்கே இங்கே. குயின் வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் 3க்குள்ளே முடிச்சுக்கணும் குயினை. அதுக்கு மேலே நீங்கள் குயினை தூக்கிட்டு ஓடக்கூடாது. முன்னாடி ஆரம்பத்திலே குயின் எடுத்துகிட்டு ஓடுறேன் அப்படின்னு ஓடி போய் பண்ணக்கூடாது. பிஷப்புக்கு ரூல் என்ன அப்படின்னா இந்த பிஷப் இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். சரிங்களா? இந்த 4 ஸ்பேஸ் இந்த பிஷப்புக்கு ரெடியாக இருக்குது. 2 பிஷப்புமே கொண்டு போய் இப்படி வச்சு ஆடுறதுங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு பிஷப்பை ஒரு டயக்னல்லேருந்து அட்டாக் பண்ணலாம், இன்னொரு பிஷப்பை இன்னொரு டயக்னல்லேருந்து அட்டாக் பண்ணலாம். ஒரு பிஷப் சேஃப்டிக்காக இருந்தால் ஒரு பிஷப் வெளியில் போகணும். சப்போஸ் 2 பிஷப்பும் சேஃப்டிக்கே நிற்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஆடினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ குயினை ஒரு ஸ்டெப் தள்ளிட்டேன்னு வச்சுங்களேன். இந்த செட்டப் வந்து 7 மூவுக்குள்ளே நீங்கள் இந்த வேலையை முடிச்சிடணும். 7 மூவுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், 1 2 3 4 5 6 7. வித்தின் 7 மூவ்ஸில் எல்லா பீசஸும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட முடியும். கிங்குக்கு ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுத்துட முடியும். இப்போ இந்த பக்கம் அட்டாக் பண்ணி ஆடுறா அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் பீசஸ் எல்லாம் கடகடன்னு ஏற்றிட்டு வரான்னு வைங்களேன். அப்போ இந்த சைடு கேன்சல் பண்ணால் கிங்குக்கு ஆபத்து வரும், எளிதில் ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் கிங்குக்கு தூக்கி லாங் சைடு கேசலிங் பண்ணி விட்ருங்க. லாங் சைடு கேசல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எவ்வளோ பீசஸ் ஏறினாலும் இந்த கிங்குக்கு உங்களுக்கு ட்ரபிள் வரவே வராது. கிங்கோட சேஃப்டி தான் முக்கியம். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கிங்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கேம் ஓவர். ஸோ கிங்கை பிடிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கிங்கை ஏதாவது ஒரு கார்னர் பண்ணி இந்த ஓரமோ அந்த ஓரமோ பண்ணிவிட்டு சேஃப்டி பண்ணணும். அதுதான் முக்கியம். கேசல் அப்படின்னாவே ஒரு கோட்டை கட்டுவது என்று அர்த்தம். ஒரு கிங்கை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷனை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த பக்கம் அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுட்டு 2 பானையும் நீங்கள் வேட்டோட ஏற்றுனீங்கன்னா இந்த பிஷப் 2 இந்த டயக்னலில் இருக்குது, நைட்டு இந்த டயக்னலில் ஃபோக்கஸ்டாக இருக்குது, இந்த நைட்டும் எளிதில் இந்த பக்கம் ரீச் ஆக முடியும். இந்த மாதிரி தான் நீங்கள் அட்டாக்கிங் பிளானை அடுத்து தான் செயல்படுத்தணும். ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபர்ஸ்ட், அட்டாக் நெக்ஸ்ட். நீங்கள் உங்கள் கிங்கை சேஃப்டி பண்ணுறது தான் முதல் யோசனையாக இருக்கணும். முழுக்க உங்கள் கிங்குக்கு சேஃப்டி இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஒவ்வொரு நகரத்துலையும் நீங்கள் பண்ணணும். அதுதான் முக்கியமான ஒர்க்கு. புரியுதுங்களா? இப்போது எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா மீண்டும் கூட கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பானை ஒரு ஸ்டெப் தள்ளுங்க, 2 ஸ்டெப் தள்ளுங்க. அதுக்கப்புறம் நைட்டை டெவலப் பண்ணுங்கள். பானை டெவலப் பண்ணும்போது நைட்டையும் டெவலப் பண்ணுங்கள். சில நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு டெவலப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நல்லா பாருங்கள், இப்படி வச்சுருப்பாங்க. இது ஒரு செட்டப். இந்த நைட்டுக்கு பதிலாக இந்த பிஷப் இங்கே, இந்த பிஷப் இங்கே, நைட் இங்கே, குயின் இங்கே, இந்த மாதிரி செட்டப். இது மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது பொசிஷனில். அதில் நீங்கள் எதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அந்த மாதிரி செயல்படுத்தி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். இதுதான் ஆட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய முறை. நல்லா புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது ஆரம்பத்திலே டவுட்ஸ் எல்லாம் ஓப்பனிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நீங்கள் இந்த செட்டப் வைக்கலாமா அந்த செட்டப் வைக்கலாமான்னு ஒரு ஐடியா கேட்கணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. இன்றைக்கி இந்த ஓப்பனிங் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபஸ்ட்டு எந்த பீஸை நகர்த்தணும் எந்த பீஸை நகர்த்தக்கூடாதுன்னு ஒரு பிளான் சொன்னேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக அதை கொஞ்சம் பெரிய வீடியோ லென்த்தியாக போடுறதுக்கான பிளான் பண்ணுறோம். பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் அதை டீட்டெயில்டாக போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.